வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமத்தில் இருக்கிற அரபிந்தோவோட ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாண்டிச்சேரி சீரீஸில் நம்ம வந்து மதரோட ரூம் தர்ஷன் எப்படி பண்ணுறது, மதரோட ரூம் டூர் அண்ட் இந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அரபிந்தோ பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த வீட்டோட, அதாவது அரபிந்தோவோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர், பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த வீட்டோட டூர், இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோங்க. பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து அரபிந்தோவோட ரூமில் தான் இருந்தது. பட் இப்போ வந்து சில மாற்றங்கள்லாம் வந்து செஞ்சுருக்குறாங்க. மதரோட ரூமில் இருந்த டாய்ஸ்லாம், சில பொருட்கள்லாம் எப்படி வெளியில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அரபிந்தோ ரூமில் இருந்த நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரபிந்தோ ரூமில் அவர் பயன்படுத்தின பெட், அவர் பயன்படுத்தின இந்த க்ராக்கரிஸ், கிளாக், அதுக்கப்புறமா வந்து புத்தகங்கள், அவர் பயன்படுத்தின இந்த ஃபேன் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ பழமையாக இருக்குது அப்படின்னு. அரபிந்தோவோட ரூம் வந்து ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட் பண்ணது அண்ட் இதை வந்து பிளான் பண்ணது எல்லாமே வந்து மதர் தான். ஏன்னா அரபிந்தோ வந்து அவரோட பழைய வீட்டில் இருந்தப்போ அவர் வந்து பெருசாக எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை, பொருட்கள் மேலேயாகட்டும் இல்லை வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலெலாம் இல்லை. ஆனால் மதர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே இந்த அரபிந்தோ ஆசிரமம் ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையில் தான் இருந்தது. அது வந்து இவ்வளோ பெரிய கட்டணமாக்குனது இதெல்லாமே வந்து மதரோட கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சோஃபா வந்து எப்போவுமே அரபிந்தோ பயன்படுத்திகிட்டு இருந்தது. அவர் வந்து நிறைய பேர் சந்திக்கிறப்பவாகட்டும், அவருடைய நண்பர்களை சந்திக்கிறப்ப, பக்தர்களை சந்திக்கிறப்ப, அதே மாதிரி எழுதுகிறப்ப, இதெல்லாம் வந்து அவர் வந்து இந்த சோஃபா தான் பயன்படுத்தினார். இதை வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க இன்னுமே கூட. ஸோ நீங்கள் அரபிந்தோ ஆசிரமத்துக்கு ஆகஸ்ட் 15 அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அரபிந்தோட ரூம் தர்ஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சில சமயம் இந்த வருடம் பண்ணாங்க, எவ்ரி இயர் பண்ணுவாங்களான்னு தெரியாது, மதரோட பிறந்த நாளுக்கு மதரோட ரூம் தர்ஷன் நீங்கள் பார்க்குறப்ப அரபிந்தோட ரூமையும் வந்து காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதரோட ரூம் தர்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான். மதரோட ரூம் தர்ஷன் எப்படி பண்ணுறது அண்ட் மதரோட ரூம் டூர் இது எல்லாமே வந்து சேனலில் இருக்குது, தேவையான பார்த்துக்கலாம். அரபிந்தோ இந்த ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது மதர் இந்த ஆசிரமத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்க. போக 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 அவரது நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கையெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷன் நாட்களில் மட்டும்தான் அவர் வந்து வெளியில் வர ஆரம்பித்தார். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் இருந்தார். மதர் மட்டும்தான் அவரை பார்த்தாங்க, சாப்பாடுலாம் கொடுத்தாங்க அண்ட் ஃபுல்லாகவே வந்து அவர் மெடிடேஷனில் மட்டுமே இருந்ததுனால இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் அவர் கடைசியில் இறக்குற வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த சீலிங்லாம் பாருங்களேன், அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ கூலாக இருந்ததுங்க. நம்ம இப்போ இருக்கிற வீடெல்லாம் மாதிரி இல்லாமல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மதரோட ரூம் ஆகட்டும், அரபிந்தோட ரூம், அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எப்போவுமே இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் தொடர்பானவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மதரை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பாசிட்டிவான மனிதர்கள் வந்த ஒரு இடமாக அந்த ஆசிரமம் இருக்குங்க. ஸோ இந்திரா காந்தி ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாமே வந்து மதரை பார்க்க வந்த இடம் ஆசிரம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளும் அங்கே இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஆம் சேர் இருக்கு இல்லையா, இந்த சேரில் தான் நைட்டெல்லாம் உட்காந்து அரபிந்தோ எழுதிட்டு இருப்பார். ஸோ அது வந்து ஃபுட் ரேஸ்லாம் கால் வைக்கிற இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அது இது எல்லாமே வந்து மதர் பார்த்து பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அரபிந்தோ ஆசிரமத்தில் இன்ஃபேக்ட் இப்போ அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்ட்டை கூட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பில்டிங் கட்டினதுலேருந்து அண்ட் இதில் வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் எப்படி மதர் சூஸ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய தகவல்கள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மதரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆசிரமத்தில் மதரோட ரூம்லையும் சரி, அரபிந்தோவோட ரூம்லேயும் சரி நிறைய அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் இப்போ இருக்கிறத விட அப்போ நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து மதர் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி மதர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த நிறையா நைட் லேம்ப், ஃப்ளவர் வேஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அரபிந்தோட ரூமில் வச்சுருந்தாங்க அதுவும் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிற இந்த சேர் இருக்குல்ல பெயிண்டிங்கில், அது வந்து இந்த பெயிண்டிங் பார்க்குறீங்கல்ல, இது வந்து மிரா அல்ஃபஸா மதரோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவங்கள பெயிண்ட் பண்ணுது. அவரோட நிறைய பெயிண்டிங்ஸ்க்கு அவங்க தான் மாடலாக இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரான்ஸில் அவங்க வாழ்ந்த வீடு இது. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற சேர் பெயிண்டிங்கும் அரபிந்தோட ரூமில், ஐ மீன் ஆசிரமத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸான வீடியோவில் நம்ம இன்னும் சந்திக்க என்ன இருக்கேன். I hear the beat, it's in my chest, got me feeling some kind of way. I confess the rhythm takes over, no room to rest. My heart's dancing, it's a love conquest. Oh, the melody, it's smooth and sweet, like honey dripping from a golden bee. It's the soundtrack to my soul's heat, making me move from my head to my feet. My heartbeat, yeah, it's pumping so loud.